அண்ணனும் தங்கச்சி உள்ள என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏன்? கீழே போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. சரி, எதுக்குன்னு கேட்டியா? போலீஸ்காரங்க வந்தாங்க, உங்களை கேட்டாங்க. சீக்கிரமா கீழே வாங்க. மித்ரா, நார்மல் என்கொயரியா தான் இருக்கும். தேவையில்லாம டென்ஷன் ஆகி உன்னை நீயே காட்டி கொடுத்துக்காத. நான் முன்னாடி போறேன், நீ அப்புறமா வா. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் சார், என்ன விஷயம்? ஒரு என்கொயரி சார். நீங்க காஞ்சிபுரத்துல இருந்து சென்னை வர வழியில என்ன நடந்துச்சு? அது ஒண்ணும் இல்ல சார், ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆமா, நாங்க யாரும் அதை பத்தி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலையே, அப்புறம் எப்படி உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது? என்ன சார் இப்படி பொறுப்பில்லாம பேசுறீங்க? நீங்க காஞ்சிபுரத்துல இருந்து வர வழியில வாலாஜாபாத் கிட்ட பாம்பிளாஸ்ட் நடந்திருக்கு. இது சாதாரண விஷயம் கிடையாது சார். சொல்ல போனா நீங்களே இதை பத்தி எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். மொத்த குடும்பமும் தப்பிச்சு வந்திருக்கீங்க. இது தெரிஞ்சதும் மேல் இடத்துல இருந்து உடனே விசாரிக்க சொல்லி எனக்கு பிரஷர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க எங்களுக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க சார். என்ன நடந்துச்சுன்னு முதல்ல விவரமா சொல்லுங்க. சார், எங்களுக்கும் யாருக்கும் எதுவும் ஆகல சார். அதனாலதான் நாங்க இதை பத்தி எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணல. நீங்க பண்ணது தப்பு சார். சரி, அது விடுங்க. உங்களுக்கு தொழில் முறையிலயோ இல்ல பர்சனலாவோ எதிரிகள் யாராவது இருக்காங்களா? இல்லனா உங்களுக்கு யார் மேலேயாவது இந்த விஷயத்துல சந்தேகம் இருக்கா? எதுவா இருந்தாலும் எங்கிட்ட தெளிவா சொன்னீங்கன்னா எங்களுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சார், நடந்த விஷயத்த ஸ்டேஷன்ல வந்து ஒரு கம்ப்ளைண்டா எழுதி கொடுங்க. நீங்க ஒரு பெரிய பிசினஸ் மேன், உங்களுக்கு இது பெரிய விஷயமா இல்லாம இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க சார். இன்ஸ்பெக்டர் சார், நாங்க காஞ்சிபுரத்துல இருந்து வந்துட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு பெரிய சத்தம். எங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. பாம் பிளாஸ்ட் ஆனதும் முன்னாடி இருந்த கார் அப்படியே நேரா போய் டிரான்ஸ்ஃபார்மர்ல மோதிடுச்சு. கான்ஸ்டபிள் சார், இவங்க சொல்றதெல்லாம் நோட் பண்ணு. ஓகே சார். சொல்லுங்க சார். இவங்க கிட்ட மாட்டினா போலீஸ் கிட்ட என்ன சொல்லி வச்சிருக்கான்னு வேற தெரியலையே. ஷோ, இப்ப என்ன பண்றது? எதுக்காக போலீஸ் வந்திருக்காங்க? என்ன நடக்குதுங்க? இன்ஸ்பெக்டர், நாங்க யாரும் இவனை பார்த்ததே இல்லை. டேய், யாரா நீ? எதுக்கு இப்படி பண்ண? ஆமா சார், இவன் யாருன்னு எங்களுக்கு தெரியல. கை வலிக்குது, கை வலிக்குது தாதா, ரொம்ப கை வலிக்குது தாதா. கொஞ்சம் பொறுத்துக்குப்பா, ஐயா கிட்ட நம்ம நிலைமையை சொல்லிருக்கோம்ல. சார், நீங்க இவனை தெரியாதுன்னு சொல்றீங்க, ஆனா இவன் தான் அந்த விஷயத்த பண்ணிருக்கான். ராஸ்கல், யாரா நீ? எதுக்கு இப்படி பண்ண? சொல்றா, வாய் திறந்து உண்மையை சொல்லு. சார், இவங்க யாரையுமே எனக்கு தெரியாது சார். காசுக்காக தான் இந்த காரியத்தையே பண்ணேன்னா போன்ல கூப்பிட்டு பண்ண சொன்னாங்க, பண்ண சார். என்ன தைரியம்டா உனக்கு? காசை வாங்கிட்டு ஒரு குடும்பத்தை கொலை பண்ணலான்னு பாத்திருக்க. உங்ககிட்ட எப்படி உண்மையை வாங்கணும்னு எனக்கு தெரியும். சார், நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து நடந்ததை விவரமா ஒரு கம்ப்ளைண்டா எழுதி கொடுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். நாங்க ஸ்டேஷனுக்கு வரோம் சார். நாங்க வந்து கம்ப்ளைண்ட் எழுதி தரோம் சார். எதுக்கும் நீங்க கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க. ஏன்னா இவன் காசு வாங்கிட்டு தான் இதை பண்ணானா, இதை பண்ண சொன்னவங்க மறுபடியும் ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கு சார். சந்தேகப்படுற மாதிரி புது ஆளுங்க யாராவது வந்தா உடனே எனக்கு தகவல் கொடுங்க. இவங்கிட்ட எப்படி உண்மையை வாங்கணும்னு எனக்கு தெரியும் சார். நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கான்ஸ்டபிள், கூட்டு வாயா. ஓகே சார், வாயா.
மித்ரா, கொஞ்ச நேரத்துல டென்ஷன்ல உயிர் போய் உயிர் வந்துருச்சு. எங்க நம்மள காட்டி கொடுத்துருவானோன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஆமாண்ணே, சத்தியமா இன்ஸ்பெக்டர் அவனை அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வருவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. ராஸ்கல் எப்படி போலீஸ் கிட்ட மாட்டினானே தெரியல. நாம பண்ற விஷயம்லாம் நமக்கு எதிராகவே திரும்பிட்டு இருக்கு மித்ரா. இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி இதை ஒரு சாதாரண விஷயமா போலீஸ் பார்க்க மாட்டாங்க மித்ரா. நல்ல வேலைண்ணே, அவன் நம்மள காட்டி கொடுக்கல. அவன் மட்டும் காட்டி கொடு.